ஜோதிட நேரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபம், உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் கும்பராசியில் இருக்காருங்க. சரிங்களா? கும்பராசியில் இருக்காரு. மார்ச் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உச்சநிலைக்கு போயிடுவார். ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. சரிங்களா? ஏன்னா 12ல் உங்களுக்கு எந்த கிரகமும் கிடையாது. உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில இப்போ பாவகிரகங்கள் இருந்து சில பிரச்சனைகளும் சில தடங்களும் சில விரயங்களும் கொடுப்பாரு. இப்போ உங்கள் ராசிநாதன் வந்து 11ஆம் இட லாபஸ்தானத்தில் போய் அங்கே சனியோடு இருக்கார். 2ஆம் தேதி மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கார். சிம்ம ராசியில் இருக்காங்க. ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இது வந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான அந்த அமைப்பு 10ஆம் இடத்துல இருக்கும். 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதி 11ஆம் இடமா லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆயிடுவார். சனி வந்து 11ல் இருக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த கோச்சார கிரக நிலையை பார்க்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க. சரிங்களா? கோச்சார ரீதியாக கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, பாதகமாக கண்டிப்பாக கிடையாது. உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்து ஒரு நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதம் கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. ஜாதகம் சரியில்லாமல் இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுற மாதிரி வரும். ஆனால் பொதுப்பலனாக பார்க்கும்போது ஜென்ரலாக நம்ம இந்த ஜென்ரல் ப்ரெடிஷன் பொதுவாக பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் உச்சத்தில் போகிறார். பொதுவாகவே ராசிநாதன் உச்சத்தில் இருந்தால் என்ன இருக்குன்னா, தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு மதிப்பு மரியாதை கூடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தெளிவாக சிந்திப்பீங்க, குழப்பம் இருக்காது, தடுமாற்றம் இருக்காது. இதெல்லாமே ராசிநாதன் நல்லா இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கும். ராசிநாதன் கெட்டு போனவங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்குழப்பம், இதுவா அதுவா, அங்கேயே அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு ஒரு ஆசோலேஷன் வேண்டி கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். ராசிநாதன் அங்கே சனியோட சேர்றது தப்பாக இருந்தால் கூட அது உச்சத்தில் இருக்கிறனால ஸ்தான பலம் பெறனால இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. சின்ன சின்ன குழப்பங்கள், ஏன்னா கூட சனி இருக்கார். ராசிநாதனோட சனி சேர்ந்துட்டா சின்ன சின்ன குழப்பத்தை அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு போயிடும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? கவலைப்படாதுங்க. லாபம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அமையப்போகுது. அதில் மாற்றம் கிடையாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி புதனும் நல்லா தாங்க இருக்கார். அவரும் அங்கே பெருசாக அங்கே கெட்டு போக கிடையாது. ராசிநாதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. எங்கே இருக்காரு? கும்பராசியில் இருக்காரு. உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்காரு. 2ஆம் இடத்துலேயே தனஸ்தானத்திலே குரு இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வர்ற மாதிரி வரும். சரிங்களா? ஏன்னா நல்ல வரன் தேடிட்டு இருக்கீங்க, வரன் கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்களை விட வயசுக்கு மூத்தவங்களாம் இருக்கவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுது, எங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு பாசிட்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வரன் தேடுங்க, நல்ல வரன் இந்த மாதம், இந்த மார்ச் மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்குங்க. 2ல் குரு வந்துட்டாலேங்க பணத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். ஏன்னா அடுத்தவங்க பேசினா காது கொடுத்து கூட வாங்க மாட்டாங்க, உங்களை இப்போ தேவையில்லாமல் பேசியிருப்பாங்க, கெட்ட பேர், அசிங்கமானம் இதெல்லாம் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால மதிப்பு மரியாதை கூடும். நீங்கள் என்ன பேசுனீங்களோ அடுத்தவங்க கேட்டுக்குவான், அடுத்தவங்க காது கொடுத்து கேட்கக்கூடிய இந்த ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? அதனால் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. 4ல் கேது வந்துட்டாலே அம்மாவோட ஆரோக்கியத்தில், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். 4ஆம் இடத்துல கேது வந்துட்டாலே தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், அம்மாவோட கருத்து வேறுபாடு, அதேமாதிரி தாய் வழி சொந்த பந்தங்கள், மாமாவாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மாவோட சொந்தக்காரங்க, அம்மாவோட உங்களுக்கு தங்கச்சியோ அக்காவோ அவங்க கூட சில கருத்து வேறுபாடு வருது. இதெல்லாமே இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறனால கொடுக்கும். அதனால் தாய் வழி வர்க்கம், அம்மா வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவோட ஆரோக்கியத்தில், உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வண்டி வாரத்துக்கு கொஞ்சம் ரிப்பேர் வைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஏன்னா 4ல் கேது இருந்தாலே தடங்கள், கேது வந்து தடை பண்ணக்கூடிய கிரகம். அப்போ வந்து அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாக பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், புதன்
நல்லா இருக்காருங்க. புதன் ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்காந்து குருவோட பார்வையில் இருக்காரு. ராகுவோட சேர்ந்து தப்பு தான் சரிங்களா. ஒரு சில பேர்த்துக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் தொந்தரவு, ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அது குருவோட பார்வையில் இருக்கிறனால அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துறாது. பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு. தொழில் எப்படி இருக்கும் கேட்குறீங்க. சரி வேலை எப்படி இருக்கும், உங்கள் வேலை கிடைக்குமா, தொழில் எப்படி இருக்கும் கேட்குறீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு இருந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் வந்து திக்பலத்தில் இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார். அப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குங்க, நிறைய வருமானம் வரும். ஏன்னா ராசிநாதனே போய் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கார். அப்போ எதை இது பண்ணாங்களோ நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கிடும். எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. ராசிநாதன் நல்லா இருக்காருங்க, சனியோடு இருக்காரு. கொஞ்சம் அப்படி டல் அடிக்கும், மந்தமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 3 தடவைக்கு 4 தடவை யோசிப்பீங்க. தவிர அந்த ராசிநாதன் ஸ்தான பலத்தோட குருவோட வீட்டில் உச்சம் பெறுறதுனால, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து சுக்கிரன் வந்து இந்த ஒரு மாதத்துல தான் இந்த உச்சநிலை அடைவார் மீன ராசியில். இந்த மாதம் மார்ச் மாதம் சுக்கிரன் உச்சமடைகிறதுனால நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அறமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. ஆசைகள் கனவு நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா வேலை இல்லாமல் இருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லா இருக்குங்க, அதில் மாற்றமே கிடையாது. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் நல்ல ஒரு வழிகாமிக்கும், ஒரு வழிகாட்டியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்தோட அட்வைஸ் கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு சில பேர் வழிகாட்டியாக உங்களுக்கு இருப்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் ராசிநாதன் நல்லா இருக்கனால தான் நான் சொல்கிறேன். குரு நல்லா இருக்காருங்க, 2ல் குரு இருந்தால் அது திருமண வாய்ப்பு கைக்கூடி வருது. இந்த மாதம் நிச்சயம் பண்ணுறது, உறுதி பண்ணுறது, ஒரு பூ வைக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அது எல்லாமே தடங்களே உங்களுக்கு வராது. புத்திர பாக்கியம், ஒரு சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கூட அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஏன்னா 5ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து குருவோட பார்வையில் இருக்கார். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்ட கடன், ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதம் கேட்ட கடன் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். சரிங்களா. அதை வச்சு அந்த கடன் வாங்கி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, இல்லை உங்கள் ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் தீர்த்துக்கிறது, குடும்ப பிரச்சனை தீர்த்துக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு தகுந்த ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா. நான் ஏன் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன்னா, ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே, ராசிநாதன் கெட்டு போனவங்க கஷ்டப்படுவாங்க. ராசிநாதன் கெட்டு போனவங்க தான் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, மன உளைச்சல் இருப்பாங்க, ஒரு விரக்தி ஏறுவாங்க, ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க, வாழ்க்கையே வேண்டாங்கிற மாதிரி போயிடுவாங்க, மனசு அப்படி கெட்டு போகும். ஆனால் ராசிநாதன் நல்லா இருந்துட்டா எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்துடும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது. நான் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா இருக்கும்னா அது முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி தான். போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே போகும். போன மாதம் ஓரளவு சும்மா ஒரு சில பேர் சுமாராக இருந்திருக்கும். இந்த மாதம் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். போன மாதம் ஒன்றுமே இல்லைங்க சார், சுத்தமாக இல்லை, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா. அதாவது முன்னேற்ற பாதையை நோக்கி போகக்கூடிய, அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம் ரிஷபராசினியருக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா. 10ல் செவ்வாய் இருக்காருங்க, ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருக்காருங்க, சூரியன் திக்பலம், செவ்வாய் திக்பலம். ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல்துறையில் இருக்கவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது, ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த துறை ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கும் நல்லா இருக்குங்க இந்த மாதம், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், கஷ்டங்கள் குறையும். இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பாருங்கள் 2ல் குரு உட்காந்துருக்காரு. சரிங்களா. குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துட்டு இருக்கீங்க, அந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஏன்னா குழந்தையை பற்றியும் கணவனை பற்றியும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இல்லத்தரசிகள் அதிகமாக இருக்காங்க. இந்த மாதம் உங்களுக்கு வந்து அந்த குடும்ப பாரம், குடும்ப கஷ்டம், குடும்ப சுமை கொஞ்சம் கம்மியாகும். ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறது வாழ்க்கை, ஒரு கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலம் இந்த காலம் உங்களுக்கு. சரிங்களா. அதனால் நல்லா இருக்குங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் சேய் ஜாதகத்தை பாருங்கள், நமக்கு உங்கள் ஜாதகத்துக்கு சுக்கிரன் கிடக்கூடாது. ஏன்னா ராசிநாதன் அவர் தான். உங்கள் லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் அந்த ஒரு மனுஷன் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, ஒரு கஷ்டமில்லாத வாழ்க்கை அனுபவிக்க முடியுங்க. லக்னாதிபதி கெட்டு போனவங்க தான் இங்கே வாழ்க்கை ஃபுல்லாக போராடுவாங்க. நீங்கள் சொல்லலாம், ஏங்க சார் நீங்கள் சொல்கிறத ஒரு மாதிரி சொல்கிறீங்க, நான் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சொல்கிறது ஒன்று நடக்கிற மாதிரி போயிட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அது அவங்கவுங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால், நான் சொல்கிறது இப்போ இந்த சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாலும் அப்படியே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். ஜாதகமும் கெட்டு போய் கோச்சாரமும் கெட்டு போனவங்க தாங்க 100% பாதிப்பு இருப்பாங்க, வாழ்க்கையை வெறுத்துட்டு போயிடுவாங்க.
வாழ்க்கை வேண்டான்னு போகிறவங்களாம் அவங்க தான். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை, உங்கள் சுய ஜாதகத்தை என்ன தசா புத்தி போகுது, உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, உங்களுக்கு என்ன காலகட்டம், நல்ல காலகட்டம் போயிட்டுருக்கா, கெட்ட காலம் போயிட்டுருக்கா, நீ என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு இதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும். இந்த சுகபோகத்துக்கு அதிபதியே சுக்கிரன் தான். சொகுசுக்குண்டான லக்ஸுரிக்குண்டான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த அமைப்பை சுக்கிரன் தான் கொடுக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கெடாமல் இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். முக்கியமாக லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். நடக்கக்கூடிய தசா பற்றி உங்களுக்கு பாசிட்டிவாக சாதகமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒருவனுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.